ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மேங்கோ பிக்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். அது பழமாக இருக்கக்கூடாது, நல்லா பச்சை மாங்காவாக இருக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு பவுடர் அரைச்சிக்கலாம். வெந்தயம் எடுத்திருக்கேன், அப்புறம் கடுகு. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ரெண்டும் ஒன்றா பொடி பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ராக் சால்ட், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ரெகுலர் காரமாக இருக்கிற சில்லி பவுடர், அப்புறம் பெருங்காயம் 1.5 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் லோ ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த எண்ணெயை ரெஸ்டிங்கில் விட்டுருங்க. ரொம்ப சுட சுட ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாளைக்கு இதை வெளியிலே வச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெய் மேலே வரும். இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலை அதே மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் கழித்து நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.